ஹலோ வெல்கம் வணக்கம் நண்பா. வெல்கம் பேக் டு சேனல். 2017 ரிலீஸ் ஆன ஒரு ரொமான்டிக் காமெடி ட்ராமா மூவி தான் சம்மக். இது கனடா இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்த ஒரு படம். ஆனால் படம் பார்க்க நல்லா தாங்க இருக்குது. படத்து தமிழோட விஷயம் இப்போ நமக்காக யூடியூப்பில் ஃப்ரீயாகவே ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. சூப்பர் கிளஸ்டர் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல் இந்த படத்து தமிழ் விஷயம் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்துக்கு IMDbல 10க்கு 6.7 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட தமிழ் விஷயம் ஆல்ரெடி வந்துடுச்சு, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்க்கல மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த படம் உங்களுக்கு யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம இந்த படத்தை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் படமும் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. ஸோ உண்மையாக சொல்ல போனால் நானும் இந்த படத்தை எந்த ஒரு நம்பிக்கை இல்லாமல் தான் பார்த்தேன். ஆனால் ஸ்க்ரீன் பிளே ஒரு இடத்துல பயங்கர கிரிஞ்சாகவும் இருந்துச்சு, அதே சமயத்தில் நல்லா ஃபீல் குட்டாகவும் கொண்டு போயிருந்தாங்க. குறிப்பாக சொல்லணும்னா நம்ம கணேஷும் ராஷ்மிகா மந்தனாவும் சேர்ந்துருக்கிற மாதிரி சீக்வன்ஸ்லாம் வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் அது வந்து காமிச்ச விதம் வந்து ரொம்ப சூப்பராகவும் இருந்தது. ஸோ ஃபைனல் கிளைமேக்ஸ் ரொம்ப சூப்பராக முடிச்சாங்க. ஸோ இந்த படத்தோட ஒரு சிம்பிளான ஒரு கதை என்னன்னா, ஹீரோ பயங்கரமான பார்ட்டி பண்ணுற ஒரு ஆள், அதுவும் குறிப்பாக பேட்ச் லைஃப்பை ரொம்ப என்ஜாய் பண்ணுற ஒரு ஆளாகவும் இருக்காரு. இவருக்கு கல்யாணம்னு ஒன்று பார்க்குறாங்க, ஆனால் கல்யாணத்து மேலே ஹீரோக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. ஒரு கட்டத்தில் கல்யாணம் பண்ணவும் முடிவு எடுக்கிறாரு. எதுக்காக அப்படின்னா, வர பொண்ணுகிட்ட ஏமாற்றி நம்ம அழகாக ஜாலியாக வெளில சுற்றலாம், ஒரு அப்பாவி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ராஷ்மிகா மந்தனாவை கல்யாணம் பண்ணுறாங்க. இப்போ ராஷ்மிகா மந்தனா நல்ல பொண்ணுமா தான் நமக்கு தெரியும், ஆனால் உண்மையாக ராஷ்மிகா மந்தனா யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோக்கு தெரிய வர, இவங்க ரெண்டு பேரும் முதல்ல டைவர்ஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதுவே ஒரு பெரிய பிரச்சனை ஆகி, அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் கிரியேட் ஆகி, அதுக்கப்புறம் லவ்வும் கிரியேட் ஆகி, இதுக்கப்புறம் கதை எந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக கொண்டு போயிருக்காங்க அப்படின்றதான் இந்த படத்தோட மிச்ச கதை. அண்ட் ஓவரால் ஒரு ஃபீல் குட் வைப் இருக்க ஒரு படம் தான். உண்மையாக சொல்ல போனால் இந்த படத்தோட டப்பிங் வந்து கொஞ்சம் மோசமாக தான் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் ஹீரோட டப்பிங் நல்லா இருந்து, ஹீரோயினோட டப்பிங் மட்டும் கொஞ்சம் அந்த அளவுக்கு இல்லை. இந்த படத்தில் கிரிஞ்சான எலிமெண்ட்ஸ் நிறைய இருக்குது. குறிப்பாக வந்து அவங்க எதுக்கு எடுத்தாலும் வந்து பொண்டாட்டினா இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு லென்த்தாக டைலாக்காக பேசிகிட்டே இருப்பாங்க. அந்த சீக்வன்ஸ்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி அவாய்ட் பண்ணிக்கலாமோன்னு தோணுது. பட் இருந்தாலும் இது ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு படம், அதனால் அந்த மைண்டில் வச்சுட்டு இந்த படத்தை பாருங்கள். 2017 இருக்கிற ட்ரெண்டில் வச்சு தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ 2017 ரிலீஸ் ஆச்சுன்னா எப்படியும் 16-15 தான் ஷூட்டிங் போயிருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் லவ்லாம் எப்படி இருந்தது, ஸோ எந்த விஷயத்துக்கெலாம் வந்து ஹீரோயின்லாம் பொங்குவாங்க எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் அந்த ஸ்க்ரீன் பிளேலே இருக்கும். பட் அதுவுமே வந்து இந்த படத்தில் நிறைய இடத்துல ரொம்ப ஃபீல் குட்டாகவும் காமிச்சிருந்தாங்க. குறிப்பாக ஃபைனல் கிளைமேக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, சூப்பராக முடித்தாங்க. காமெடி இந்த படத்தில் எப்படி சொல்கிறது, அந்தளவுக்கு பெருசாக இல்லை, பட் இருந்தாலும் டீசெண்டான ஸ்க்ரீன் பிளே. பட் ஆனால் கொஞ்சம் அந்த ஃபீல் குட் எலிமெண்ட்ஸ் இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். பட் நிறைய பேருக்கு இந்த படம் பிடிக்காத போனதுக்கான ரீசன் என்னன்னா, கண்டிப்பாக இந்த படத்தில் இருக்க அந்த கிரிஞ்ச் எலிமெண்ட்ஸ், ஹீரோட கேரக்டரும் ஹீரோயினோட கேரக்டரும் சேமாக இருந்தாலுமே அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் அப்படின்றத இந்த படத்தில் அவங்க சொல்ல வராங்க. ஸோ அதுவுமே வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக தான் காமிச்சிருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட சஜஷன், நீங்கள் இந்த படத்தை நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஸோ பாருங்கள். சும்மா வாண்டடான ஒரு சீனை வச்சு இதுதான் பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஒரு மாதிரி கொண்டு போகிறாங்க, அது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி பார்க்குற மாட்டாங்க இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட் வாட்ச் தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். தமிழ் டப்பிங்கோட இப்போ உங்களுக்கு சூப்பர் கிளஸ்டர் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு சேனல் இந்த படம் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சொல்லுபா இந்த மாதிரி தமிழ் டப்பிங் மூவி அப்டேட்ஸ் நிறைய மூவி ரிவ்யூஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் SRS சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த படத்துக்கு SRS ரேட்டிங்ஸ்னால் 5க்கு 3 கொடுக்கலாம்.